கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி பெயர்ச்சியாகிற ராகு உங்கள் ராசியிலையும் கேது உங்கள் ராசிக்கு சப்தம ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. ஜென்ம ராகு நன்மைகளை கொடுக்குமா? சப்தம கேது வாழ்க்கை துணையோட அமைதியாக இல்லறம் நடத்த வைக்குமா? சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு பரிகாரம் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பொதுவாக கடகத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோகம் அமையும். அதனால தன வரவிற்கு பஞ்சம் ஏற்படாது. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் பாம்பு கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது அது வளைந்து வளைந்து செல்வது போல நாமும் வளைந்து கொடுத்து சென்றால்தான் வாழ்க்கையில பிரகாசிக்க முடியும். ராகு கேது ஆட்சி செலுத்தும் 1.5 ஆண்டு காலமும் உங்கள் வாழ்க்கையில ஏற்றமும் இறக்கமும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா வசதி வாய்ப்புகள்ல குறைவு ஏற்படாது. சப்தம கேது குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுத்து அதை நிவர்த்தி செய்யும். இது போன்ற காலங்களில் திசா புத்தி பலம் பெற்றவங்க கவலைப்பட தேவையில்லை. சுய ஜாதகத்தில் பலம் பெற்ற திசா புத்தி நடப்பவங்க, தன லாபாதிபதி அப்புறம் பாக்யாதிபதியோட திசா புத்தி நடைபெற்று இருக்கிறவங்க பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டாங்க. ராகு கேதுக்களுக்குரிய சிறப்பு பரிகாரங்களை அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் செய்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த முறை ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி குரு பயிற்சியும் நிகழ இருக்குது, சனி பயிற்சியும் வரப்போகுது. அந்த 2 பயிற்சிகளுமே நன்மை தரும் விதத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இருக்காது. தொழில் வளர்ச்சி, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சனி பெயர்ச்சி விபரீத ராஜயோக அடிப்படையில் செயல்படும். கடந்த 1.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போது ஜென்ம ராசிக்கு வராரு. அங்கிருந்துட்டு 3, 7, 11 ஆகிய இடங்களை பார்த்து அதுக்கேற்ற பலனை வழங்க போறாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெயர், புகழ், கீர்த்தி, பெரிய மனிதங்களோட தொடர்பு, அரசாங்க அனுகூலம், செல்வ வளம், சொல்வாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் சந்திரனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால சில சங்கடங்களையும் ராகு கொடுக்கலாம். மனதுக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறவர் சந்திரன். அதனால மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்வார். ஒரு காரியத்தை ஒரு முறை செய்யும் முயற்சியில் முடிக்க முடியலைனாலும் மறுமுறை செய்கிற முயற்சியில் அது முடிந்துடும். தன்னம்பிக்கையும் துணிவும் தைரியமும் தடைகளை அகற்றும் அப்படிங்கிறது அறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படலாம். மருத்துவ செலவு கூடுதேன்னு கவலைப்படுவீங்க. நோய்க்கான அறிகுறிகள் தோன்றும் போதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுறது நல்லது. ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாடு செல்ற வாய்ப்பு கைகூடும். வேலைக்காகவோ விரும்பும் உல்லாச பயணத்துக்காகவோ அது அமையலாம். அங்கடம் உத்தியோகம் சம்பந்தமாக செல்ல நினைக்கிறவங்க வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொண்டு அதுக்கப்புறம் செல்வது நல்லது. இல்லைன்னா சில தடுமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சில சமயங்களில் ஏமாற்றங்களையும் சந்திப்பீங்க. சுப விரயங்கள் அதிகரிக்கும். உறவினர்களை பகச்சிக்க வேண்டாம். தொழிலில் அதிக முதலீடு செய்கிறது நல்லது இல்லை. இட விற்பனை, பூமி விற்பனையால் கிடைக்கிற பணம் வீண் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. சுப செலவுகளை மேற்கொண்டால்தான் வீண் விரயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடம் மட்டும் உங்கள் தேவைகளை சொல்கிறது நல்லது. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயம் வந்து சேரும். சுய ஜாதகத்திலும் ராசியிலேயே ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். அலைமோதும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தெளிந்த சிந்தனையோடு திட்டமிட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். கேதுவோட பலன்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த கேது பகவான் இப்ப 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. இதன் விளைவாக குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விட்டு கொடுத்து போறதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறலாம். திருமண தடை அதிகரிக்கும். இருப்பினும் அதற்குரிய கேது பிரீத்தி அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ப்பசாந்தி பரிகாரம், வார வழிபாடு இதெல்லாம் முறையா அமைச்சுக்கிட்டோம்னா திருமண வாய்ப்பு கைகூடும். உறவில் விரிசல் ஏற்படாம பார்த்துக்கோங்க. குருவின் பார்வை 12ஆம் இடத்துல பதிகிறதுனால குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். இது போன்ற காலங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பல பணிகள் அரைகுறையாக நிற்கும். ஆற்றல் மிக்கவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறதோட கோபத்தையும் குறைச்சிக்கிட்டா வெற்றியை எட்டி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அனைவரோட அன்புக்கும் பாத்திரமா இருப்பீங்க. விரயங்கள் கூடினாலும் சமாளிச்சிடுவீங்க. குரு 12ஆம் இடத்தை பார்க்க போறதுனால குரு பயிற்சிக்கு பின்னாடி நல்ல வரன்கள் அமையும். சப்தம ஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது நல்லது. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது உத்தமம். ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். தற்காலிக பணியில் இருக்கிறவங்க நிரந்தர பணியை மேற்கொள்ள இயலும். சர்ப்பதோஷம் விலக நாகசாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. ஜென்ம ராகுவால நன்மை கிடைக்கிறதுக்கும் சப்தம கேதுவால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வெள்ளிதோறும் துர்க்கையை வழிபடணும். ராகு கேதுக்களுக்கு முறையாக பிரீத்தி செஞ்சுக்கிறது நல்லது. பௌர்ணமி நாளன்னைக்கு மழை வளம் வருவதன் மூலம் மகத்தான பலன்கள் கிட்டும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.